ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். Okay, ma'am. My name is R. Indra. My qualification is MSc B.Ed. I am coming from Ranipet district. டுடே நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்? டோபாலஜி. டோபாலஜியில் வந்து பாக்ஸ் டோபாலஜியோட டெஃபினிஷன் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்றது வந்து இண்டெக்ஸ் ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து எடுக்கிறோம். அதுக்கு இந்த எக்ஸ் ஆல்ஃபாக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு பேசிஸ் எடுக்கிறோம். எக்ஸ் ஆல்ஃபாக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு பேசிஸ் எடுக்கிறோம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பேஸில் என்ன எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்றத வந்து எடுக்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸ் ஆல்ஃபாக்கு வந்து பேசிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா அப்படின்றது வந்து இருக்கும். இந்த எக்ஸ் ஆல்ஃபாக்கு என்ன பேசிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் யூ ஆல்ஃபாவாக இருக்கும். சரிங்களா? இந்த யூ ஆல்ஃபான்றது எதில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆல்ஃபாவில் தான் மட்டும்தான் என்ன பண்ணோம் ஓப்பன் ஆகும். இந்த பேசிஸ் இருக்குங்க இல்லையா, எக்ஸ் ஆல்ஃபான்ற பேசிஸோட ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி தான் என்ன சொல்கிறோன்னா பாக்ஸ் டோபாலஜின்றது நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிற டெஃபினிஷனை எக்ஸ் ஆல்ஃபான்ற வந்து இண்டெக்ஸ் ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸஸ் வந்து எடுக்கிறோம். அந்த எக்ஸ் ஆல்ஃபாக்கு வந்து ஒரு பேசிஸ் எடுக்கிறோம். எதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பேஸில். அந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவா இருக்கும். சரிங்களா? ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவா இருக்கும். அந்த ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா வந்து பேசிஸாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா ப்ராடக்ட் யூ ஆல்ஃபாவா வந்து இருக்கும். ப்ராடக்ட் யூ ஆல்ஃபாவா வந்து இருக்கும். சரிங்களா? அந்த யூ ஆல்ஃபா எதில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆல்ஃபாவில் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸ் ஆல்ஃபான்ற பேசிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி நான் சொல்கிறோம் நம்ம பாக்ஸ் டோபாலஜின்றது சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டோபாலஜி. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன் பார்க்குறோம். எஸ் பீட்டான்ற டினோட் பண்ணுற வந்து எஸ் பீட்டான்றது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா வந்து கலெக்ஷன்ஸை வந்து டினோட் பண்ணுறது. சரிங்களா? இந்த ஸ்கிரிப்ட் பீட்டா அப்படின்றது என்ன ஒரு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த ஸ்கிரிப்ட் பீட்டான்றது வந்து எந்தெந்த யூ பீட்டாவில் இருக்கிற எக்ஸ் பீட்டாலாம் வந்து இருக்குமோ அந்தந்த யூ பீட்டாவோட இன்வர்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் பீட்டாவில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் டினோட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எதை ஸ்கிரிப்ட் எஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா யூனியன் ஆஃப் த கலெக்ஷன்ஸை வந்து டினோட் பண்ணுது. சரிங்களா? இந்த ஸ்கிரிப்ட் எஸ் ஈக்குவல் டு யூனியன் பீட்டா பிளாங்ஸ் டு ஜே அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கிரிப்ட் பீட்டான்ற டினோட் பண்ணுற டோபாலஜி தான் என்னன்னு சொல்கிறோம் சப்பேசிஸ் எஸ் ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்கிறேன். நம்ம ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்கிறோம். சப்பேசிஸ் ஸ்கிரிப்ட் எஸ்ன்றதை நான் சொல்கிறோம் ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்லுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த டோபாலஜி என்ன சொல்கிறோன்னா ப்ராடக்ட் ஆல்ஃபா ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கால்டு த ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டெஃபினிஷன் பார்க்குறோம். ப்ரொஜெக்ஷன் மேப் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரொஜெக்ஷன் மேப்னா என்னென்னா எக்ஸ் அண்டு ஒய்ன்ற ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் வந்து எடுக்கிறோம். எக்ஸ் அண்டு ஒய்ன்றத டூ டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் வந்து எடுக்கிறோம். அது ப்ராடக்ட் ஸ்பேஸில் எப்படி அதுக்கு வந்து ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுக்கிறோம். என்னென்ன எடுக்கிறோன்னா எக்ஸு ட்ராக்ஸ் ஒய் அப்படின்றத எடுக்கிறோம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜியில் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸ் ஒய்க்கு வந்து ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு எடுக்கிறோம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜியில். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து என்ன பண்ணுறோம் மேப் டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு எடுக்கிறோன்னா பை ஒன்னு எடுக்கிறோம். ஃப்ரம் எது இல்லைன்னா எக்ஸ் கிராஸ் ஒய் எதை மேப் பண்ணுதுன்னா எக்ஸ் மேப் பண்ணுது. பை ஒன்னுன்றது வந்து எதை மேப் பண்ணுதுன்னா எக்ஸை வந்து மேப் பண்ணுது. அது வந்து எப்படி டிஃபைன் பை த ஈக்குவேஷனில் எப்படி எழுதலாம்னா பை ஒன் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து எழுதலாம். செகண்ட் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்க்கலாம். பை டூ ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு எடுக்கிறோம். எக்ஸ் கிராஸ் ஒய் எதை மேப் பண்ணுதுன்னா வந்து ஒய்யை வந்து மேப் பண்ணுது. பை டூனாவே எதை மேப் பண்ணுதுன்னா ஒய்யை மேப் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? டிஃபைன் த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோன்னா பை டூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் வராது ஒய்ன்னு வரும் மேம். சரிங்களா? ஒய்ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மேப்ஸ் பை ஒன் அண்ட் பை டூ தான் நான் சொல்கிறோம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் டூ என்னன்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ மேம். கட்டாதுங்களா? எஸ் மேம். இப்போ தெரியுதுங்களா மேம்? இப்போ தெரியுது மேம். இப்போ நல்லா தெரியுது. ரொட்டேட் பண்ணக்குள்ள மட்டும் அது ஓகே மேம். ஜூம் பண்ணி போதும் நடத்துங்க. ஓகே மேம். ஸோ க்ளோஸ்டு செட்டுன்னா என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஓப்பன். எக்ஸ்ன்ற ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம்.
ஏன்றது ஒரு சப்செட்டு அப்படின்ற போது எக்ஸ் மைனஸ் ஏ அது வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறோன்னா த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் கால்ட் க்ளோஸ்டு செட் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியராக புரியும். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம் ஏபிசி அப்படின்னு. டவ் அப்படின்றது 5A B AB ABC அப்படின்ற செட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ க்ளோஸ்டு செட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 5 அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன, எக்ஸ். கம்பேர் பண்ணணும், நம்ம ஹோல் செட்டோட டவ்வை கம்பேர் பண்ணணும். ஏன்றது கொடுத்துருக்காங்க அடுத்தது. அப்போ ஏபிசியில் ஏ கம்பேர் பண்ணும் போது அதை காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா பிசி தான் ரிமைனிங் கிடைக்கும். அப்போ பிக்கு என்ன வரும், ரிமைனிங் செட்டு ஏசி, ரிமைனிங் எலமெண்ட் ஏசி வரும். இப்போ ஏபிசிக்கு சி வரும், ஏபிக்கு வந்து சி வரும். ஏபிசிக்கு 5 தான் வரும். ஏபிக்கு தான் சி வரும். அகைன் ரிப்பீட், 5 அப்படின்றது எக்ஸா வரும், ஏ அப்படின்ற செட்டு பிசி வரும். அடுத்தது பின்ற செட்டு இருக்கு, பியோட காம்ப்ளிமெண்ட் ஏ கமா சி, ஏபியோட காம்ப்ளிமெண்ட் சி, ஏபிசியோட காம்ப்ளிமெண்ட் மேம் 5. ஸோ க்ளோஸ்டு செட்ஸ் இப்படி தான் கண்டுபிடிப்போம். இப்போ இதுல இருந்து நம்ம க்ளோஷர் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். லெட் எக்ஸ் கமா டவு பி a topological space and let A the subset of X. Then the intersection of all closed set which are superset of A is called the closure of A and is denoted by A closure. எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். எக்ஸ்ன்ற ஒரு செட்டு ABCDE வரைக்கும் எடுத்துக்கிறோம், டவுன்ற கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் க்ளோஷர் ஆஃப் C, E அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது க்ளோசர் சப்செட் ஆஃப் எக்ஸ். எப்பவுமே க்ளோசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க டவுல இருந்து நம்ம க்ளோசர் சப்செட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். க்ளோசர் சப்செட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம க்ளோசர் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு தான் க்ளோசர் செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். டவ் இருக்கு, அப்போ க்ளோசர் சப்செட் எப்படி கண்டுபிடிப்போம், அதோட காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிடுவோம். 5ஓட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் வரும், எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் 5 வரும். அடுத்தது என்ன மேம் இருக்கு, ஏ இருக்கு, ஏவோட காம்ப்ளிமெண்ட் என்ன வரும், BCDE வரும். அடுத்தது ஏபியோட காம்ப்ளிமெண்ட் CDE, ACDயோட காம்ப்ளிமெண்ட் என்னங்க மேம் வரும், BE வரும். அடுத்தது ABEயோட காம்ப்ளிமெண்ட் CD வரும். ABCD நம்ம ஏற்கனவே இங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னால அது 5 வந்துருங்க மேம். இப்போ க்ளோசர் சப்செட்ஸ் வரைக்கும் ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், க்ளோஷர் ஆஃப் C, E கண்டுபிடிக்க போறோம். அப்போ மேலே CE போட்டு மேலே ஒரு கோடு போட்டோம்னா க்ளோஷர் ஆஃப் CE அப்படின்னு அர்த்தங்க மேம். இப்போ ஒரு வேர்டு அந்த டெஃபினேஷன்ல பாருங்க, சூப்பர் செட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னா சூப்பர் செட் ஆஃப் ஏவா டவுல அந்த க்ளோசர் செட்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண போறோம். இப்போ CEக்கு சூப்பர் செட் எதுங்க மேம் வரும், க்ளோசர் சப்செட் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுல தான் நம்ம பார்க்கணும், டவுல பார்க்க கூடாது. ஏன்னா டவ் ஃபுல்லாவே ஓப்பனா இருக்கும். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறது எதுனா க்ளோசர் சப்செட்ஸ்லாம் வச்சிருக்கோம்லங்க, அதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ CE அதோட சூப்பர் செட்டு எதெல்லாம் மேம் வரும், BCDE வருங்களா, அடுத்தது CDE வரும், அடுத்தது எக்ஸ் ABCD இருக்குங்களா அந்த எக்ஸ் வரும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், க்ளோஷர்னாவே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட் விச் ஆர் சூப்பர் செட் ஆஃப் ஏ, அதுதான் என்னது க்ளோஷர் ஆஃப் ஏ அப்படின்றது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க, என்ன வரும், CDE. மேம் இட் இஸ் ஆடிபிள் மேம்? இப்போ க்ளோஷர் ஆஃப் CE என்ன, CDE. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இது கேட்டாலுமே இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், டவ் இருக்கு, அது எல்லாமே ஓப்பன் நமக்கு தெரியும். அதுல இருந்து என்ன பண்ணணும், க்ளோசர் சப்செட்ஸ்லாம் கண்டுபிடிச்சு கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுல இருந்து க்ளோஷர் அவங்க என்ன கேட்குறாங்களோ
அதுக்கு சூப்பர் செட் எல்லாம் எடுத்து அதை ஃபுல்லா இன்டர்செக்ஷன் பண்ணீங்கன்னா கடைசியா கிடைக்கிறதா உங்களுக்கு க்ளோஷர் ஆஃப் த கிவன் செட். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ன்ற ஒரு செட் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க, டவும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? க்ளோஷர் ஆஃப் பிசி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்க ப்ரொசீஜரை. க்ளோஸரு சப்செட்ஸ் எடுக்கிறோம். டவுல இருந்து ஃபர்ஸ்ட் 5 இருக்கு. 5ஓட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ், எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் 5. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 5x நமக்கு வந்துடும். இன்னொன்று தெரியுங்களா? 5ம் எக்ஸும் உங்களுக்கு க்ளோஸ்ல வருமா ஓப்பன்ல வருமாங்க? 5x க்ளோஸரா ஓப்பனா அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோ ஓப்பன் சொல்லுவோம். 5x ஆல்வேஸ் க்ளோ ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ க்ளோஸர் சப்செட்ஸ்குள்ளேயும் இந்த 5x வந்துடும். அடுத்தது ஏபியோட காம்ப்ளிமெண்ட் சிடி வரும், சிடியோட காம்ப்ளிமெண்ட் ஏபி வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? க்ளோஷர் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் செட் எல்லாம் எடுத்து எழுதணும். க்ளோஸர் சப்செட்ஸ்ல சூப்பர் செட் எதுங்க மேம்? பிசியோட சூப்பர் செட் சப்செட் எதுங்க மேம்? 5 வராது, சிடியும் வராது. ஏன்னா சிடிக்குள்ள பிசின்றதே கிடையாது. ஏபியில் பி மட்டும்தான் இருக்கு, சி இல்லை. அப்போ எதுங்க மேம் சூப்பர் செட்டாக வரும்? எக்ஸ்ன்றது மட்டும்தான் சூப்பர் செட்டாக வரும். அப்போ க்ளோஷர் ஆஃப் பிசின்றது ஏபிசிடி, தட் இஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்க. அதில் எக்ஸ் ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்க, டவுன்ற கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க? க்ளோஷர் ஆஃப் ஏ, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர், க்ளோஸ்டு சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் டவுல இருந்து. இப்போ க்ளோஷர் ஆஃப் ஏடி அப்படின்ற போது சூப்பர் செட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏடியோட சூப்பர் செட் என்ன அப்படின்றத இந்த க்ளோஸ்டு இதில் தான் நம்ம பார்க்கணும். எது வரும்? பிசிடிஇ வருங்களா? வராது. ஏன்னா அதில் ஏடிஏ ஏ இல்லை. ஏடிஇ வருங்களா? வரும் கண்டிப்பா. ஏன்னா ஏடி இருக்கு, நமக்கு சப்செட் ஏடி. அப்போ சூப்பர் செட்டா ஏடிஇ வந்துடும். அடுத்தது டிஇ இருக்குங்களா? அதுவும் வராது. எக்ஸ் தான் வரும். எக்ஸ்ன்றது என்னங்க மேம்? ஏபிசிடிஇ, அதுதாங்க மேம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் என்ன? ஏடிஇ. அப்போ க்ளோஷர் அப்படின்ற போது இப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சிடும். Let x comma tau be a topological space and let A is a subset of X, then the intersection of all closed sets, intersection of all closed sets which are superset of A is called the closure of A and is denoted by A closure. So கீழே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் மேம். ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேங்க மேம். அதை நீங்கள் போட்டு பாருங்க. ஆன்சரும் பக்கத்துலேயே இருக்குங்க மேம். அதை மட்டும் நீங்கள் போட்டு பார்த்துருங்க. இப்போ வந்து செட்டு கலெக்ஷன் ஆஃப் செட்டு கொடுத்து அதுக்கு நம்ம க்ளோஷர் கண்டுபிடிச்சோம். அடுத்தது வந்து இன்டர்வல் கொடுப்பாங்க. இசட் பிளஸ் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸாக இருந்தால் அதோட க்ளோஷர் என்ன, ரியல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட க்ளோஷர் என்ன, இந்த மாதிரியும் கேட்பாங்க. இப்போ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரம்ஸ் பார்த்துட்டு அது வந்துடலாம். தியரம்ஸ் பாருங்க. லெட் ஒய் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்ற ஹோல் செட்டு, அதில் ஒய்ன்றது ஒரு சப்ஸ்பேஸாக எடுத்துக்கிறோம். அண்ட் லெட் ஏபிஏ சப்செட் ஆஃப் ஒய். அந்த ஏன்றது உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒய்க்குள்ள இருந்து ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். லெட் ஏ க்ளோஷர் டினோட் த க்ளோஷர் ஆஃப் ஏ இன் எக்ஸ். இதில் ஏவை சுற்றிலும் ஒரு டாட் லைன் தெரியுதுங்களா? அதுதான் வந்து க்ளோஷர் ஆஃப் ஏ. க்ளோஷர்னா என்னங்க மேம்? ஒரு பாயிண்ட் ஏ இருந்துச்சுன்னா அதை சுற்றிலும் உள்ள எல்லாமே தான் கவர் ஆகும். அதுதான் க்ளோஷர்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாரி மேம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டீ கப்பு போட்டிருக்கீங்க மேம். அந்த டீ கப்பு இதில் வந்து உள்ளார இருக்கிறதாங்க மேம் இன்டீரியர்னு சொல்லுவோம். இந்த உள்ளார காஃபி இருக்கு இல்லைங்களா? அந்த காஃபியே இன்டீரியர்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ஃபேஸ், கப்பு சர்ஃபேஸ் இருக்குங்களா? அந்த கப்பு சர்ஃபேஸ் தான் பவுண்டரிங்க. அப்போ உள்ள இருக்க காஃபி, அந்த கப்பு சர்ஃபேஸ், இது எல்லாம் சேர்த்த மொத்தம் தாங்க க்ளோஷர்னு சொல்றது. புரியுதுங்களா? உள்ள இருக்க காஃபியும் அந்த சர்ஃபேஸு அந்த ஹோலா ரெண்டுமே கனெக்ட் பண்ணி சேர்ந்ததான் அது வந்து க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ரூம்குள்ள இருக்கும். ரூம்ல இருக்க
பிளேஸ் இருக்குங்களா, அந்த சென்டர் பிளேஸ் இன்டீரியர், அந்த வால் அந்த சுத்தி இருக்கிற வால் இருக்குங்க இல்லையா, அதுதான் பவுண்டரி. அப்ப க்ளோஷர் எதை சொல்லுவோம், அந்த பவுண்டரி பிளஸ் அந்த இன்டீரியர் பாயிண்ட், அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கவர் பண்ணதான் நம்ம ஒரு க்ளோஷர் அப்படின்னு, அந்த ரூமை தான் அந்த க்ளோஷர் அப்படின்னு சேர்த்து சொல்றோம். அப்போ அந்த மாதிரி இப்போ ஏன்றது வந்து ஏவோட க்ளோஷர் எதுன்னு எடுத்துக்கிறேன், அந்த டாட்டர் லைன் ஃபுல்லா நான் ஏ க்ளோஷர்னு எடுத்துக்கிறேன். So again I repeat the theorem. So let y be a subspace of x, let a be a subset of y, let a closure denote the closure of a in x. x ல அது closure, a closure இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, வெளியில a closure, இந்த dotted line தான் a closure னு போட்டிருக்கேன் மேம். Then the closure of a in y, அப்ப closure of a in y ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து equal to a closure intersection y ஆ தான் இருக்கும். இது proof நமக்கு தேவையில்லைனால நான் proof எடுக்கலாங்க மேம், ஒன்லி ஸ்டேட்மெண்ட் அந்த ரிசல்ட் மாதிரி நான் எடுத்துட்டேங்க மேம். இப்போ வந்து அது க்ளோஷர் ஆஃப் ஏ இன் ஒய் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த ஏ க்ளோஷர்லையும் அந்த அங்க ஒய் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, அதுதான் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஒய். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஒய்ன்ற ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஒய்ன்றதுக்குள்ளார ஏன்ற ஒரு க்ளோஷரு, அந்த க்ளோஷர் அது வந்து அந்த ஏ க்ளோஷர்ன்றது க்ளோஷரின் எக்ஸ். ஆனா அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த க்ளோஷரின் ஒய் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஒய்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாங்க மேம் தீரத்தோட இது. இப்போ அது ரிலேட் பண்ணி இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் 4 பாருங்க, கிளியரா புரிஞ்சிடும் அந்த எக்ஸாம்பிள். கன்சிடர் த சப்ஸ்பேஸ் y is equal to open interval 0 close interval 1 of the real line r. rன்ற ரியல் லைன்ல ஒய்ன்ற ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், 0ல இருந்து 1 வரைக்கும். இதுல 0 இன்க்ளூட் ஆகாது, 1 தான் க்ளோஸ் இன்டர்வல் 1 வரைக்கும். அடுத்தது ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம், அது ஓப்பன் இன்டர்வல் 0,1/2 இஸ் த சப்செட் ஆஃப் y. இந்த தியரத்தை இதையுமே ரிலேட் பண்ணி பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்றது சப்செட் ஆஃப் y and its closure in r is a closure. a closure, ஏவோட க்ளோஷர் என்னது a closure. அது a closure எப்படிங்க சொல்லுவோம் நம்ம, ஏன்றது ஓப்பன் இன்டர்வல் 0,1/2. அப்போ ஏ க்ளோஷர்ன்றது என்ன, கண்டிப்பா க்ளோஸ் இன்டர்வல் 0,1/2 தான் இருக்கும். அப்ப க்ளோஷர் இன் ஒய் என்னங்க வரும், ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஒய் தான். அது நம்ம தீரத்தைப்படி அந்த ரிசல்ட் டைரக்டா இங்க எடுத்துக்கிட்டோம். இப்ப ரியல் லைன் பாருங்க, ஆர்ன்ற ரியல் லைன் இருக்கு, இந்த ரியல் லைன் ஆர்ல சப்ஸ்பேட் இங்க 0ல இருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு ஒய் இருக்கு. ஏ க்ளோஷர் என்னங்க மேம், ஏ க்ளோஷர்ல 0வும் இன்க்ளூட் ஆகும், 0ல இருந்து ஆஃப் வரைக்கும் வரும், 0 ஆஃப் ரெண்டுமே வந்து ஏ க்ளோஷர்ல வரும். அப்ப ஏ க்ளோஷருக்கும் இந்த ஒய்யுக்கும் காமனா எதுங்க மேம் வரும், ஃபர்ஸ்ட் ஏ க்ளோஷர்ல பாத்தீங்கன்னா 1க்கு மட்டும்தான் க்ளோஷர் இருக்கு, 0க்கு க்ளோஷர் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒய்ல வந்து ஓப்பன் இன்டர்வல் 0 இருக்கு, அப்ப 0 வந்து ஓப்பன் இன்டர்வலா தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, இங்க ஆஃப் இருக்கு, ஒய்ல 1 வரைக்கும் இருக்கு, அப்ப இன்டர்செக்ஷன்ற போது எதை எடுத்துக்குவோம், ஆஃப் தான் எடுத்துக்குவோம். அப்ப பாத்தீங்கன்னா 0, ஓப்பன் இன்டர்வல் 0 வரும், ஆஃப்ல க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும். அதாங்க மேம் ஆன்சரு. அப்ப ஏ க்ளோஸ்ட் இன்டர்செக்ஷன் ஒய்ன்றது ஓப்பன் இன்டர்வல் 0 க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப், அதாங்க மேம். இப்போ அடுத்தது இன்னொரு தியரம் பாருங்க, லெட் ஏ பி a subset of the topological space x. xன்ற ஹோல் ஸ்பேஸ்ல ஏன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், அப்புறம் x belongs to a closure அப்படின்றது எடுத்துக்கிறோம். அப்படின்னா if and only if every open set u containing x intersects a. இப்போ ஹோல் செட் x, அது உள்ளார ஏன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், x belongs to a closure. அந்த a closure இருக்குங்களா, ஏவை சுத்திலும் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதான் a closure. அந்த a closureல xன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அது எதுக்கு இதா இருக்கும்னா, எவ்ரி ஓப்பன் செட், எந்த ஓப்பன் செட் இங்க வந்து u1 u2ன்னு ஓப்பன் செட் ஓப்பன் பால் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே கண்டிப்பா அந்த ஏ போரோட இன்டர்செக்ட் ஆயிருக்கும், அந்த எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சைட்ல எழுதியிருக்கேன் பாருங்களேன், u இன்டர்செக்ஷன் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி. அப்ப ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கும், கண்டிப்பா அந்த காமன் ரீஜன் தெரியுதுங்களா, ஏ க்ளோஷருக்கும்
அந்த U1 U2 எந்த எவ்ரி ஓப்பன் செட்னா எந்த ஓப்பன் பால் அங்க சுத்திலும் நம்ம போட்டாலுமே கண்டிப்பா அது எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏவா இருக்கும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னா நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த தியரத்துல எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார்னா எவ்ரி ஓப்பன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி ஓப்பன் செட் யூ கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏ அப்படின்றது அந்த ரிசல்ட்டா நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததுங்க மேம், அடுத்தது பேசிஸ் வச்சு இதே மாதிரியே ப்ரூவ் பண்றாங்க. சப்போஸ் the topology of x is given by a basis element b containing x intersects a. அப்ப அதே மாதிரி ஹோல் செட் x எடுத்துக்கிறோம், அது உள்ளார ஏ க்ளோஷர் ஒரு எடுத்துக்கிறோம். இப்ப b1 b2ன்றதெல்லாம் அங்கெல்லாம் பேசிஸ் எலிமெண்ட்ஸ் மேம், அது உள்ளார பேசிஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், பேசிஸா வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க. எப்படி ஓப்பன் செட்டா போட்டோமோ அதே மாதிரி இங்க பேசிஸா போட்டாலுமே அதுவுமே அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பாருக்கு அந்த கண்டெய்னிங் எக்ஸ் இந்த பேசிஸ் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏ அப்படின்ற ரிசல்ட் தான் மேம் இங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பாரா இருக்கும். அப்படி இருக்கும் போது பேசிஸ் பி கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏ அப்படின்றது இந்த இந்த தியரம் மூலமா கிடைக்கிற ரிசல்ட்டுங்க மேம். இந்த ஓப்பன் செட்னு சொல்லும் போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் அப்படின்ற போது எவ்ரி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் என்ற ஒரு ரிசல்ட். அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் அப்படின்ற போது பேசிஸை வச்சு கேட்டாங்கன்னா பேசிஸ் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏ. அப்ப ரெண்டு ரிசல்ட் இங்க இருந்து நமக்கு தெரியுதுங்க மேம். அடுத்ததுங்க மேம், தேர்டு ஒன் பாருங்க. let a bar is the closure of a set A of a topological space S, tau then show that அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஷோ நம்ம பண்ண போறதுல ஜஸ்ட் ரிசல்ட் தான் நமக்கு தேவை, அதனால ரிசல்ட் சொல்லிட்டு போயிடலாங்க மேம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன ஏ க்ளோஷர்ன்றது சொல்லியிருக்காங்க, க்ளோஷர் ஆஃப் ஏன்னு. அப்புறம் எஸ் டவுன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ பார். இது எப்படிங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவானா, டெஃபனிஷன் பாருங்க. டெஃபனிஷன் என்ன, இன்டர்செக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், க்ளோஸ்டு செட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து இப்போ ஏ பார்ன்றது கண்டிப்பா ஏவோட ஒரு சூப்பர் செட்டாக தானே மேம் இருக்கும். அந்த சூப்பர் செட்டாக தானே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இன்டர்செக்ஷனாக போட்டோம். அப்போ வந்து ஏ கண்டெய்னிங் ஏ பார்ன்றது அந்த பை த டெஃபனிஷன்ல இருந்து இது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடும். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ பார் அப்படின்றது ஒரு ரிசல்ட். அடுத்தது ஏ பார் இஸ் எ க்ளோஸ்டுன்னு ஏன் சொல்ற, கண்டிப்பா நம்ம வந்து க்ளோஸ்டு சப்செட்ஸாக தான் எடுத்து நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு க்ளோஸரே கண்டுபிடிப்போம். அப்போ அந்த க்ளோஸர் கண்டிப்பா என்னவா இருக்கும், க்ளோஸராக தான் இருக்கும். அடுத்தது வந்து தேர்ட் ஒன், ஏ பார் இஸ் த ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங். அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏ பார் வந்து அந்த இன்டர்செக்ஷன்ல இருந்து தானே சூப்பர் செட்டா கலெக்ட் பண்ணி அதுல இன்டர்செக்ட் பண்ணி வர இது வந்து எப்படிங்க இருக்கும், கண்டிப்பா ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட்டா தான் இருக்கும் அப்படின்ற ரிசல்ட். இது எல்லாமே நம்ம வந்து அந்த டெஃபனிஷன்ல இருந்தே டைரக்டாவே சொல்லிடலாங்க மேம் அந்த ரிசல்ட் எல்லாம். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஏ இஸ் க்ளோஸ்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஷர். ஏ க்ளோஸரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட ஏவும் எப்படிங்க இருக்கும், ஏ க்ளோஸரா தான் இருக்கும் அப்படின்றது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்லயே வந்துருதுங்க. அடுத்தது ஏபி ஏ அண்ட் பிபி எனி டூ செட்ஸ் இன் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எஸ், டவு அப்படின்னு எடுத்தோம். அப்ப ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியா இருந்துச்சுன்னா தென் ஏ க்ளோஷர் இஸ் அ சப்செட் ஆஃப் பி க்ளோஷர். இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட் மேம், அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாமா, ப்ரூஃப் நமக்கு தேவையில்லைங்க மேம். அடுத்தது ஏ யூனியன் பி த ஹோல் பார் அப்படின்ற போது ஏ பார் யூனியன் பி பார் செப்பரேட்டா வரும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் பார் அப்படின்றது என்னங்க மேம் வரும், ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். இதுக்கு முன்னாடி மேம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களா, தியரம் முடிச்சுட்டு பார்க்கலான்னு. அந்த எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துலாங்க மேம். எக்ஸாம்பிள் 3, 4 பார்த்துட்டோம், 1, 2, 3 பார்க்கணும் மேம், அதை இப்போ பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 1 பாருங்க. let b is equal to 1 by n such that n belongs to z plus ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப b க்ளோஷர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ z பிளஸ்னா என்ன, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ இது எதுல இருந்துங்க மேம் ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போ n-க்கு இன்ஃபினிட்டின்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 1 by infinity 0ன்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும், 0ல இருந்து 1 by 1, 1 by 2, 1 by 3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே வந்துருங்களா, இசட் பிளஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்துடும். பிளஸ் அதோட என்ன வருங்க மேம், 0 வந்துடும். இசட் பிளஸ்ல நமக்கு 0 வராது, 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த வந்து இன்ஃபினிட்டி 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்ல, அப்ப இந்த இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணும் போது அந்த கொடுத்துருக்க செட்டில் அப்ளை பண்ணும் போது 1 by infinity 0ன்னு வரும். அதனால நம்ம க்ளோஷர்னாவே
அதுவும் அதை சுத்தி உள்ள எல்லாத்தையுமே பவுண்டரியில உள்ளது சேர்த்து எடுத்துக்குவோன்றனால அப்ப பி க்ளோஷர்ன்றது என்னங்க மேம் வரும்? 0 யூனியன் பின்றது வருங்க மேம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பாருங்க. சின்றது செட் 0 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 1,2 கொடுத்துருங்க. இது ஈஸி தானங்க மேம். சி க்ளோஷர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து இன்டர்வலை சேஞ்ச் பண்ண போறோம். 0 அப்படியே வந்துடும், யூனியன் ஓப்பன் இன்டர்வல் அப்படியே க்ளோஸ்ட் இன்டர்வலா மாறிடும் மேம். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க மேம். let z plus be the set of all positive integers அப்படின்னா z plus ஓட க்ளோஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸாம்பிள் 1ல பாத்தீங்கன்னா பிக்கு 1/n ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து ஜென்ரலாவே z plus வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சுன்னா அதோட க்ளோஷர் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப z plus ஓட க்ளோஷர் வந்து z plus தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அது எப்படின்னு பாப்போங்க. இப்போ z பிளஸ் நம்ம z பிளஸ்னா 1ல இருந்தாங்க போகும், 1 2 3 அது மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து க்ளோஷர் இப்போ ஏதாவது எந்த எலிமெண்ட்ல வேணாலும் நம்ம வந்து ஓப்பன் பால் போடுவோம். அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகணும் ஒரு தியரம் பார்த்தோம்லங்க மேம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் எவ்ரி ஓப்பன் செட் கண்டெய்ன் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏன்னு ஒரு தியரம் பார்த்தோம்லங்க மேம். அதை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 இருக்குங்க மேம். 1 வந்து சுத்திலும் நான் சென்டரா வச்சு நான் ஒரு ஓப்பன் பால் போடுறேன். இந்த ஓப்பன் பால் போடும் போது நான் பவுண்டரியில இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன வரும்? க்ளோஷரா கிடைக்கும். அப்படின்ற போது எனக்கு என்ன ஆகும்? 0 இதுல வருங்களா மேம்? 0 வந்துடும். ஆனா நம்ம இங்க 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா z பிளஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ல 0 வந்து இன்க்ளூடே ஆகாது. 0வே இல்லைன்ற போது அதே மாதிரி இங்க 0.001 அதெல்லாமே இருக்கும். அது வந்து டெசிமல்ல வந்துடும். நமக்கு இன்டீஜர் வந்து ஹோலா தான் இருக்கும். அப்படின்ற போது 0 நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனாலதான் z பிளஸோட க்ளோஷர் வந்து z பிளஸ்ஸாவே வந்துருச்சு. ஓகேங்களா மேம்? இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அப்புறம் இன்னொன்று கேட்குறேங்க மேம். இப்போ ஆர் பிளஸ்ன்றதுங்க மேம். ஆர் பிளஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ அதோட க்ளோஷர் என்னங்க மேம் வரும்? ரேஷனல் மேம். ஆர் பிளஸ் ரேஷனல் வருங்களா? இல்லைங்க மேம். இல்லைங்க மேம். நீங்க அதாவது ஆர் பிளஸ்ன்றது வந்து உங்களுக்கு 1ல இருந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? 0 வராது. அப்படித்தானே? கண்டிப்பா ஆர் பிளஸ்ல செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்ல 0 வராது. நம்ம 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இங்க இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் யூனியன் 0. ஏன் இங்க 0வும் சேர்க்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இசட் பிளஸ்ல வந்து நான் ஓப்பன் பால் போட்டேன் இல்லைங்களா? 1 சுத்திலும் ஒரு ஓப்பன் பால் போட்டேன். அதுல வந்து நமக்கு 0 வராதுன்னு சொன்னேன், டெசிமல் நம்பரும் வராதுன்னு சொன்னேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 சுத்தி நான் ஒரு ஓப்பன் பால் போடுறேன். போடும்போது 1க்கு நியரர் என்னங்க மேம் வரும்? 0.001 0.00 அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்குல்ல மேம். ஏன்னா ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் டெசிமல்லாம் வரும். அப்ப இட்ஸ் க்ளோசர் டு 0 அப்படின்ற ஒரு ரீசனால நம்ம வந்து ஆர் பிளஸ் க்ளோஷர் வந்து ஆர் பிளஸ் யூனியன் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா இசட் பிளஸுக்கு அப்படி எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா மேம்? அதனால ஆர் பிளஸோட க்ளோஷர் ஆர் பிளஸ் யூனியன் 0 அப்படின்றது வரும். இதாங்க மேம் இந்த எக்ஸாம்பிள் ஓவர் மேம். கீழே ஒரு கராலரி பார்த்துருவோம். let x, tau be a topological space, then இது பை த டெஃபினேஷனே எல்லாமே வந்துருங்க மேம். எக்ஸ் க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். செகண்ட் ஒன் வந்து 5 க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு 5. ஏ க்ளோஷர் த ஹோல் க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு ஏ வேர் ஏ இஸ் எனி சப்செட் ஆஃப் எக்ஸ். இங்க ஒன்று பார்த்தீங்களா மேம்? ஏ இஸ் க்ளோஸராக இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஷர். அப்போ அதன்படி இது டைரெக்டாகவே வந்துருங்க மேம். எக்ஸ் க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்துடும். 5 க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு 5க்கு. ஏ க்ளோஷர் த ஹோல் க்ளோஷர் வந்து ஏக்கு ஈக்குவலாக வந்துருங்க மேம். கராலரி ரிசல்ட் தாங்க மேம் இது. அடுத்தது வந்து இதுவும் நமக்கு இந்த ரிசல்ட்டும் தெரியும். க்ளோஷர் அண்ட் இன்டீரியர் ஆஃப் எ செட்டுக்குள்ள ரிலேஷன், இன்டீரியருக்கும் ஒரு க்ளோஷருக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஏ கண்டெய்ன்ட் இன் ஏ க்ளோஷர். இந்த ரிசல்ட்டு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். கேட்பாங்க மேம். இதுலேயே இதை வச்சுவே இன்னும் 2 கொஸ்டின் கேட்குறாங்க மேம். இப்போ இதில் ஏ வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏ க்ளோஸராக இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இஃப் ஏ இஸ் ஓப்பன்னா இன்டீரியர் ஏவை ஈக்குவல் டு ஏ க்ளோஸராக இருந்துச்சுன்னா
ஏ வந்து ஏ க்ளோஷருக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க மேம். அவ்வளோதாங்க மேம் இந்த கராலரி. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு எம்சிக்யூஸ் பார்த்துடலாங்க மேம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு செட்னா என்னன்னு பார்த்தோம். க்ளோஸ்டு செட்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஓப்பன் அப்படின்றதான் க்ளோஸ்டுன்னு பார்த்தோம். அடுத்தது க்ளோஷர் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் செட்டு கொடுத்து சப்செட்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு க்ளோஷர் கண்டுபிடிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கலெக்ட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சப்செட்ஸாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம், என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு சூப்பர் செட் எல்லாம் எடுத்து அதெல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்செக்ஷன் எடுத்து வர கடைசி ஆன்சர் தான் நமக்கு க்ளோஷராக வந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் கொடுத்தா எப்படி வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை தியரம் வச்சு நம்ம அதை ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அப்புறம் டைரக்டா இசட் பிளஸ் ஆர் பிளஸ் கியூ பிளஸ் அந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி போகிறதுன்றது அதுவும் நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த தியரம்ஸ் இந்த கராலரி அதெல்லாமே டைரக்ட் ரிசல்ட்ஸாகவே நம்ம பார்த்துட்டோங்க மேம். இப்போ அடுத்தது வந்து எம்சிக்யூஸ் பார்த்துருவோம் மேம். பாருங்க மேம், டக்கு டக்கு நம்ம சொல்லிடலாங்க மேம். இப்போ இந்த க்ளோஷர் ஆஃப் செட் ஏ அப்படின்னு இருக்கு, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். என்னங்க மேம் வரும், யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் இன் ஏ இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் ஏ இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் கண்டெய்னிங் ஏ இருக்கு. அடுத்தது யூனியன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் கண்டெய்னிங் ஏ இருக்கு. எதுங்க மேம் வரும், க்ளோஷர்னாவே நம்ம இன்டர்செக்ஷன் தான் சொல்லுவோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் கண்டெய்னிங் ஏ, ஆன்சர் சி தான் மேம். அடுத்தது இன்டீரியர் ஆஃப் செட் ஏ இஸ் டிஃபைன்ட், அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இன்டீரியர் என்ன பண்ணுவோம், இன்டீரியர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், யூனியன் பண்ணுவோம். யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் ஏ. அப்போ க்ளோஷர்னா இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டீரியர்னா ஓப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஷர்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டுன்னு வரும், இன்டீரியர்னா யூனியன் ஆஃப் ஓப்பன் வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது which relation is always true, இது இப்போ நம்ம தான் பார்த்தோம். இன்டீரியர் ஏ இஸ் contained in ஏ contained are equal to closure of A. அந்த க்ளோஷர் ஆஃப் என்றது சிஎல்னு சொல்லலாங்க, இல்லைன்னா ஏக்கு மேலே ஒரு கோடு போட்டு சொல்லலாங்க. அப்போ ஆன்சர் சி தான். இஃப் ஏ இஸ் க்ளோஸ்டு செட் தென் ஏ வந்து க்ளோஸராக இருந்தால் என்ன ஆகும், இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு கராலரி பார்த்தோம்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பார், தட் இஸ் ஏ க்ளோஷர் ஆஃப் ஏ, ஆன்சர் பி. சிக்ஸ்த் ஒன் பாருங்க, ஒய் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், க்ளோஷர் ஆஃப் ஏ இன் ஒய், அதுக்கு எதுக்குங்க ஈக்குவல், ஒரு தியரம் பார்த்தோமே, க்ளோஷர் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஒய்னு ஒரு தியரம் பார்த்தோம் இல்லைங்க மேம், அதுபடி அந்த ரிசல்ட் தான் இது கொடுத்துருக்காங்க. ஒய்ன்றது சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸா இருந்துச்சுன்னா க்ளோஷர் ஆஃப் ஏ இன் ஒய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டயக்ராம்ல போட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மட்டும் தான் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஒய், அதுதான் ஆன்சர். அதை தான் வந்து க்ளோஷர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேம். அது அடுத்து செவன்த் ஒன், க்ளோசர் ஆஃப் எ செட் இஸ் ஆல்வேஸ் எப்படிங்க இருக்கும், க்ளோஸராக தான் இருக்கும். இஃப் எவ்ரி பேசிஸ் எலிமெண்ட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏ தென், இது நம்ம ஒரு தியரம் பார்த்தோம்லங்க மேம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பாரா இருந்தாதான் அந்த பேசிஸ் எலிமெண்ட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏ. இது ரெண்டு ரிசல்ட் பார்த்தோம். இதுலேயே பேசிஸ் எலிமெண்ட்டை வச்சும் கேட்டாலும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் தான், ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் ஏன்னு சொன்னாலும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் தான். அடுத்த நைன்த் ஒன் பாருங்க மேம், இன் ஆர் இஃப் ஏ ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் 0, க்ளோஸ் இன்டர்வல் 1, அப்போ ஏ க்ளோஷர் என்னவா இருக்கும், ஓப்பனை க்ளோஸராக மாற்றிட வேண்டியது, அவ்வளோதான். ஆன்சர் பிங் மேம். இஃப் இசட் பிளஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் தென் இட்ஸ் க்ளோசர் இன் ஆர், இது நம்ம பார்த்ததா. இசட் பிளஸோட க்ளோஷர் கண்டிப்பாக இசட் பிளஸ்ஸாக தான் இருக்கும், அவ்வளோதாங்க மேம். என்னோட போர்ஷன் ஓவர் மேம், அவ்வளோதாங்க மேம். ஓகே மேம். வேணும்னா சொல்லுங்க மேம். தேங்க்யூ மேம்.